டெட்டு டிஆர்பி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எஜுகேஷனில் 10th யூனிட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வழிகாட்டலும் அறிவுரை பகர்தலும். இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். கேள்வி 69, அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு செயல்படுகின்ற முறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 69க்கான பதில் ஆப்ஷன் பி, மறைமுக அறிவுரை பகர்தல். கேள்வி 70, இளம் சிறார்களுக்கு பயன்படாத அறிவுரை பகர்தல் முறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 70க்கான பதில் ஆப்ஷன் பி, மறைமுக அறிவுரை பகர்தல். கேள்வி 71, வழிகாட்டல் என்பது தனிநபர் அல்லது தனிநபர்களை கொண்ட குழுக்கள் சூழ்நிலைக்கேற்ப தங்களை அனுசரிக்க நடக்க பள்ளியின் உள்ளேயும் வெளியேயும் பயிற்சி அளித்தலாகும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 71க்கான பதில் ஆப்ஷன் இ, புரோடக்டர். கேள்வி 72, அனைத்திந்திய கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் சங்கம் இந்தியாவில் 17 பல்கலைக்கழகங்களில் 3000 மாணவர்களை ஆய்வு செய்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 72க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1960. கேள்வி 73, பிராக்டரின் வகைப்பாட்டில் மிகவும் பிரபலமானது என்ன? பிராக்டரின் வகைப்பாட்டில் மிகவும் பிரபலமானது 73க்கான பதில் ஆப்ஷன் சி, அதாவது தொழில் வழிகாட்டலும் கல்வி வழிகாட்டலும் ரெண்டுமே கரெக்டு தான். கேள்வி 74, அலகாபாத்தில் உளவியல் மையம் அமைந்த அரசு என்ன? எந்த அரசு அலகாபாத்தில் உளவியல் மையம் அமைச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது 74க்கான பதில் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். கேள்வி 75, தொழில் வழிகாட்டுதலுக்கான தனி பத்திரிகை வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 75க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1947. என்பது அறிவுரை பகர்பவரை மையமாக கொண்டு அறிவுரை பகர்தல் முறை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 80க்கான பதில் ஆப்ஷன் ஏ, நேரடி அறிவுரை பகர்தல் முறை. கேள்வி 81, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் இஜி வில்லியம்சன் படிநிலைகளில் 4வது படிநிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 81க்கான பதில் ஆப்ஷன் டி, வருவது உரைத்தல். கேள்வி 82, தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கு அதிகம் பயன்படுகின்ற முறை என்ன? 82க்கான பதில் ஆப்ஷன் ஏ, நேரடி அறிவுரை பகர்தல் முறை. கேள்வி 83, மேலாந்து என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? மேலாந்து அப்படிங்கிறவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். 83க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 84, திறனாண்மை குழந்தைகள் என்பவர் உயர்திறனை உடைய குழந்தைகள் என கூறியவர் யார்? 84க்கான பதில் ஆப்ஷன் பி, விப்பிள். கேள்வி 85, வளமை கல்வி திட்டம் யாருக்கானது அப்படின்னு பார்க்கும் பொழுது 85க்கான பதில் ஆப்ஷன் ஏ, திறனாண்மை குழந்தைகள். கேள்வி 86, ஏஜி வில்லியம்சனுடைய நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலுடைய முதல் படிநிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 86க்கான பதில் பகுத்தறிதல். கேள்வி 87, அறிவுரை அளிப்பவருடைய அங்களிக்க இந்த முறையில் குறைவு அப்படின்னா எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 87க்கான பதில் ஆப்ஷன் பி, மறைமுறை அறிவுரை பகர்தல் முறை. கேள்வி 88, நாட்டச்சோதனுடைய பயன் என்ன? நாட்டச்சோதனுடைய பயன் வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது, ஒருவர் தொழிலை தேர்ந்தெடுக்கிறது, மாணவருடைய தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்கிறது, இது எல்லாமே தான். அப்போ 88க்கான பதில் ஆப்ஷன் டி, அனைத்தும். 89, ஒரு கருத்தை புரிந்து கொள்ள சம வயதினரை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்பவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 89க்கான பதில் ஆப்ஷன் பி, மெல்ல கற்போர்.
கேள்வி 90. குறைநிலை சாதனையாளர்கள் என்பவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறைநிலை சாதனையாளர்கள் அப்படின்றவங்க ஆசிரியருக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறவங்க. பி தான் கரெக்டு. 90க்கான பதில் ஆப்ஷன் பி. இது வரைக்கும் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு எக்ஸாம் ஓரியன்டாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.